ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோங்க. இது கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸுக்கெலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை வானிலையில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு, 2 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கையால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சேர்த்து கையிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி கலந்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் கூட வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும், 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்து கலந்துட்டு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு திட்டமான தண்ணி சேர்த்து நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. இப்போ லிட்டு போட்டு மூடி சிக்கனை வேக வச்சுக்கிறேன். சிக்கன் வெந்துட்டுருக்கும் போதே இப்போ நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்புக்கு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் கிட்ட முழு தனியா, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 சைஸ் பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சோண்டு தேங்காய், 1 ஸ்பூன் கிட்ட கசகசா சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்துட்டு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷமாக சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 3 பேர்கிட்ட நான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.